ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து சுண்டைக்காய் வச்சு கூட்டு செய்ய போகிறேன். சுண்டைக்காவை வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம கல் இருக்கு இல்லையா, அந்த நசுக்குவோம்ல, நசுக்கிற கல்லை வச்சு நீங்கள் வந்து நசிக்குவோங்க. நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி சுண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. சுண்டைக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கனாக்கா கருப்பாகாமல் இருக்கும். அதனால தான் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 3 நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. சுண்டைக்காய் கூட்டு வந்து நீங்கள் சாதத்தோட பெசரி சாப்பிடையில ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரசம் சாதத்துக்கு வந்து சுண்டைக்காய் கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சுண்டைக்காவை. வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க சுண்டைக்காவை. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து பாசிப்பருப்பை வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் எடுத்து வேக வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம நம்ம வேக வச்சுருக்கோம்ல சுண்டைக்காவை, அதில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம பருப்பை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், ஜீரகம், 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த கூட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாக்கா சுண்டைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ 2 மினிட்ஸ் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன். அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சுனாக்கா நம்ம கூட்டு வந்து ரெடி ஆகிடும். கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது சுண்டைக்காய் வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணும். பைல்ஸ் ப்ராப்ளத்தெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.